ஜனாதிபதி தேர்தலுக்கு இன்னும் 3 வாரங்களே இருக்கின்ற இந்த நிலையில் அனுர, சஜித், ரணில் ஆகிய 3 பேருக்கும் இடையிலேயே கடுமையான ஒரு போட்டி நிலவுவதாக பேசப்பட்டாலும் இந்த தேர்தலில் யார் வெற்றி பெறுவார்கள் என்று கணக்கெடுப்பு செய்கின்ற பிரபலமான ஒரு கணக்கெடுப்பு நிறுவனம் அவர்கள் மக்கள் கருத்து கணிப்பீட்டை எடுத்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய இறுதி அந்த அறிக்கையை இன்னும் அவர்கள் வெளியிடாமல் இருக்கிறார்கள். அதே நேரம் அரச புலனாய்வு பிரிவினரும் அவர்களுடைய அந்த அறிக்கையை இன்னும் சமர்ப்பிக்கப்படாமல் இருக்கிறது. அதே நேரம் அதிகாரிகள் எடுக்கின்ற கணக்கெடுப்பு கூட இன்னும் எடுத்துக்கொண்டுதான் இருக்கிறார்கள். அதுவும் இன்னும் இறுதி நிலைக்கு வராத ஒரு சூழ்நிலை தான் காணப்படுகிறது. இவ்வாறான ஒரு கணிப்பீடுகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இந்த கணிப்பீடுகளை மக்கள் நம்ப வேண்டாம், மக்கள் தங்களுடைய விருப்பங்கள் படி வேட்பாளர்களுக்கு வாக்களியுங்கள் என்று தேர்தல்கள் ஆணைக்குழுவும் இன்னொரு பக்கம் மக்களுக்கு சொல்லி வருகின்றது. இம்முறை இலங்கையினுடைய ஜனாதிபதி தேர்தல் என்பது இலங்கை மக்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு தேர்தலாக எந்த அளவு தூரம் இருக்கின்றதோ, அதுவும் குறிப்பாக இலங்கை வரலாற்றிலே எதிர்கொள்ளாத ஒரு பொருளாதார நெருக்கடிக்கு பிறகு வருகின்ற ஒரு தீர்க்கமான முக்கியமான ஒரு ஜனாதிபதி தேர்தல் என்பதால் இலங்கை மக்களுக்கு இந்த ஜனாதிபதி தேர்தல் என்பது எந்த அளவு தூரம் ஒரு முக்கியமான ஒரு தேர்தலாக இருக்கின்றோ அதைவிட ஒரு முக்கியமான தேர்தலாகத்தான் இந்தியா, அமெரிக்கா, சீனா ஆகிய நாடுகளுக்கு இருக்கிறது. கொழும்பை யார் கட்டுப்படுத்தி வைக்க போகிறார்கள் என்பதில் அவர்களுடைய பூகோள அரசியல் என்பது இலங்கை மீது இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்தியாவை சுற்றி இருக்கின்ற அனைத்து நாடுகளும் சீனாவுக்கு விசுவாசமாக இருக்கின்ற நாடுகளாக இருக்கின்ற இந்த நிலையில் இந்தியாவினுடைய பக்கத்து நாடான ஒரு முக்கியமான ஒரு நாடாக இருக்கின்ற இலங்கை நாடும், இலங்கை நாட்டில் இப்போது இடம்பெற இருக்கின்ற இந்த ஜனாதிபதி தேர்தல் என்கின்ற இந்த தருணம் என்பதும் இந்தியாவுக்கு ஒரு முக்கியமான ஒரு தருணமாகவே இருக்கிறது. இவ்வாறானது ஒரு பின்னணியில் தான் ஜனாதிபதி தேர்தலுக்கு இன்னும் 3 வாரங்களே இருக்கின்ற இந்த நிலையில் இந்தியாவினுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் இலங்கைக்கு நேற்று ஒரு விஜயத்தை மேற்கொண்டிருக்கிறார். நேற்று வந்த அஜித் தோவால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களை இன்று சந்தித்தார். அதே நேரம் சஜித் பிரேமதாச, அனுரகுமார திசாநாயக்க, தமிழ் முற்போக்கு கூட்டணி ஆகியவைகளை எல்லாம் இன்று அவர் சந்தித்து பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டிருந்தார். இந்த முறை ஜனாதிபதி தேர்தலில் அனுர, சஜித், ரணில் ஆகிய 3 வேட்பாளர்களுக்கும் ஒரு தெளிவான ஒரு வெற்றி கிடைக்காது என்கின்ற ஒரு சூழ்நிலை இருப்பதால் இந்தியாவினுடைய நிலைப்பாடும் என்பது இப்போது தடுமாறிய ஒரு நிலைப்பாட்டில் இருப்பதாகவே தெரிகிறது. அஜித் தோவால் சஜித்துக்கு ஆதரவாக இருப்பதாகவும், இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் ரணிலுக்கு ஆதரவாக இருப்பதாகவும், அதே நேரம் இந்தியாவினுடைய புலனாய்வு பிரிவு அனுரகுமார திசாநாயக்கு ஆதரவாக இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. இவ்வாறு நேற்று இலங்கைக்கு வந்த இந்தியாவினுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவாலுக்கும் மிலிந்த மொரகொடவிக்கும் இடையிலே ஒரு விசேட சந்திப்பொன்று இடம்பெற்றிருப்பதாகவும், இந்த சந்திப்பு குறித்து அரசியலிலே பரபரப்பாக பேசப்பட்டு வருவதாகவும் சொல்லப்படுகின்றது. மிலிந்த மொரகொடவை பொறுத்தவரைக்கும் அவர் ரணிலுக்கு ஆதரவாக இருக்கின்ற ஒருவராக இப்போது இருந்து வருகிறார். இவர்களுடைய இந்த விசேட சந்திப்பின் போது பல விடயங்கள், இந்தியா இலங்கைக்கு இடையிலான பொருளாதார ரீதியிலான விடயங்கள், மின்சாரம், பெட்ரோலியம், ரயில் பாதை போன்ற பல விடயங்கள் பேசப்பட்டிருக்கிறதாம். அதே நேரம் தமிழ் முற்போக்கு கூட்டணி அஜித் தோவாலை சந்தித்தார்கள். சந்தித்ததன் பின்னர் அவர்கள் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போது, குறிப்பாக ராதாகிருஷ்ணன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போது, இலங்கை நடைபெறப் போகின்ற இந்த ஜனாதிபதி தேர்தல் குறித்து அவர்கள் அவ்வளவு ஒரு ஆர்வமாக இருப்பதாக தெரியவில்லை. அவர்களுக்கு இலங்கையில் யார் ஜனாதிபதியாக வந்தாலும் அவர்களுக்கு பிரச்சனை இல்லை என்று அவர் பேசியிருந்தார். இருந்தாலும் சீனாவினுடைய 3 போர்க்கப்பல்களும் இந்தியாவினுடைய ஒரு போர்க்கப்பலும் கடந்த 26ஆம் தேதி கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்திருந்தன. எதிர்வரும் நாட்களில் சீனாவினுடைய ஒரு போர்க்கப்பல் கூட இலங்கையினுடைய கொழும்பு துறைமுகத்துக்கு வர இருப்பதாக சீனா தெரிவித்திருக்கிறது. இந்த கப்பல் என்பது ஆகஸ்ட் மாதம் நடுப்பகுதியிலிருந்து நவம்பர் மாதத்திற்குள் வர இருப்பதாக சீனா தெரிவித்திருக்கிறது. இதற்கு முன்னர் கோட்டாபய ராஜபக்சவுக்கு எதிராக இடம்பெற்ற போராட்டத்தின் போது சீன போர்க்கப்பல் ஒன்று இலங்கைக்கு வந்த விடயம் என்பது பெருமளவு சர்ச்சையாக பேசப்பட்டது. இதற்கு இந்தியாவும் அமெரிக்காவும் எதிர்ப்பு தெரிவித்ததை காணக்கூடியதாக இருந்தது. அதன் பிறகு போர்க்கப்பலுக்கு இலங்கை அரசாங்கம் தடை வித்திருந்தது. அதன் பிறகு அந்த தடையை
இலங்கை அரசாங்கம் நீக்கியது என்று சொன்னாலும் அது நீக்கப்பட்டதா நீக்கப்படவில்லையா என்று தெரியவில்லை. இதற்கிடையில் தான் சீனா அறிவித்திருக்கிறது எதிர்வருகின்ற ஆகஸ்ட் மாதம் நடுப்பகுதியிலிருந்து நவம்பர் மாதத்திற்குள் ஒரு போர்க்கப்பல் இலங்கை துறைமுகத்திற்கு வந்தடைய இருப்பதாக சொல்லி இருக்கிறது. எவ்வாறாயினும் இலங்கையினுடைய ஜனாதிபதி தேர்தல் குறித்து சீனா மௌனமாகவே இருந்து வருகிறது. அவர்கள் சில எம்பிக்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் ஒழிய அதன் பிறகு அவர்களுடைய முன்னெடுப்பு என்பது அவ்வளவாக இல்லை என்றே கூறலாம். ஆனால் இலங்கையினுடைய அடுத்த ஜனாதிபதியாக யார் வந்தாலும் அவர்கள் சீனாவுக்கு இந்த கப்பல்கள் வருவதை தடுக்கின்ற அந்த தடை உத்தரவை அவர்கள் விலக்கிக் கொள்வார்களா என்று தெரியவில்லை. அது ஒரு கேள்வியாக இருக்கிறது. எப்படி இருந்தாலும் இலங்கையினுடைய இந்த கடனுக்கு இந்தியாவும் சீனாவும் ஒரு பங்கு வகிக்கின்றது என்று சொல்லலாம். பூகோள அரசியலை பொறுத்தவரைக்கும் இலங்கையினுடைய நிலை என்பது ஒரு முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக எமது பக்கத்து நாடான இந்தியா இந்த விடயத்திலே அதிக ஆர்வமோடு இருக்கிறது. கொழும்பை யாருடைய கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது என்பது குறித்து இந்தியா அதிக கவனம் செலுத்துகிறது. எனவே செப்டம்பர் 21 இலங்கை மக்கள் யாருக்கு வாக்களித்தாலும் கடைசி நேரத்தில் வெளிநாட்டு சக்திகளுடைய செல்வாக்கு என்பது இந்த தேர்தல் முடிவிலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாகத்தான் இருக்கப் போகிறது.